இருந்துகிட்டே இருக்கணும். நாளைக்கு தீபாவளியா, எனக்கு நீங்க கால் பண்ணுவீங்க, அம்மா நல்லா இருக்குன்னு. இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உறுதிமொழி சேலஞ்ச், தெரியுமா? இது சூப்பர் கிரீம், என்னோட ரொம்ப பேர் வாங்குறாங்க. இந்த செட்டு தாங்க நம்ம ஐஷு பாவிச்சது. இது வந்து கிரீம், பிக்மெண்டேஷன் கிரீம். இது ஈவினிங்கில் தான் பாய்க்கிறது, சாயந்தரம். இது வந்து பிக்மெண்டேஷன் டோனர், சாயந்தரம் தான், ஈவினிங் தான் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் சன்செட் ப்ரிப்பேர்டு. இது வந்து மார்னிங் கிரீம்ங்க. இது வந்து ஈவினிங் கிரீம், ப்ராப்ளம் சால்விங் கிரீம், நைட் கிரீம் சொல்லுவாங்க. வந்து கிளீன்சர், நார்மல் ஸ்கின் கிளீன்சர். இது வந்து நார்மல் செட்டுங்க. இது ஒரு செட்டு. இது பிம்பிள்ஸ்க்கு, பிளாக் மார்க்ஸு, அன்ஈவன் டோனு எல்லாத்துக்கும் பாய்க்கலாம். இது வந்து பிக்மெண்டேஷன் உள்ளவங்க பாய்க்கிறது. ஒரு 10 நாளே நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு மாதத்துக்கு பாய்ச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் வாங்கிறதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ நல்லா கிளியராக வந்தோடனே செகண்ட் வாங்கக்குள்ளே 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் கூட பாய்க்கிறவங்க இருக்காங்க. இந்த செட்டு தாங்க அவங்க பாய்ச்சாங்க. இவங்க பாய்ச்சது, அவங்க சொன்னாங்க 2 நாள் 3 நாளில் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு. இந்த செட்டு தான் பாய்ச்சாங்க. சிலவங்க வந்து பாய்க்கிறாங்க, நல்லா இது, அவங்க வீடியோ போட மாட்டுறாங்க, அவங்க வெக்கப்படுறாங்க. இப்போ கன்சிஸ்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீடியோ செஞ்சு அனுப்புங்க, இல்லை வாங்க வீடியோ செய்யணும்னா வெக்கப்படுறாங்க, வீட்டில் ஏசுகிறாங்களாம், அல்லது இமேஜ் பிரச்சனையாக இருக்கும். அதனால் வீடியோ போட்டு நம்ம அப்லோட் பண்ண முடியலங்க, வீடியோ எடுத்து. சாரிங்க. இதுதான் பிக்மெண்டேஷனுக்கு வர்திட்டான பொருள், ரொம்ப நல்ல பொருள் இது. இதுதான் அந்த பொண்ணு பாய்ச்சிது. ஓகே ஐஷு, வணக்கம்மா. வணக்கம். இப்போ எப்படி இருக்கு முகம்? நல்லா இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? முதலையோட இப்போ நீங்கள் அந்த ஒரு க்ரீம் போட்டீங்க, க்ரீம் போடுறது எனக்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கா? இந்த ஏன்னா இவங்க வந்து சொல்லு, நீங்க நான் வந்து இந்த மெக்யூரி ப்ராடக்ட் பாய்ச்சி, இது ஒரு 2 சைட்டு இந்த வாய் சுற்றி கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு என்னோட ஸ்கின். ஸோ அம்மா வந்துட்டு ஒரு க்ரீம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதுதான் எனக்கு போட்டு விட்ருக்காங்க. அது அவங்க போட்டு விட்டதுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இதில் 2 நாள் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு உண்மையாகவே நல்லா ஆயிடுச்சு. குட் ரிவ்யூ. நானே இந்த டிக்டாக்ல நான் வந்து அந்த க்ரீம் ப்ராடக்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஐஷோ, நான் வந்து என்ன சொல்கிறேன், 100% நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டேன். இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, போயிட்டு ராத்திரி குளிக்க போகிறீங்களா, கழுவி மூஞ்சி கழுவிட்டு போடுங்க. போட்டுட்டு நடுராத்திரியில் எந்திரிப்பீங்க, மறுபடியும் அந்த தலைக்கானெலாம் ஒட்டிக்கும் க்ரீமு, மறுபடியும் போடுங்க. நாளைக்கு காலையில் படிக்க விட்டு எந்திரிச்ச உடனே க்ரீமை போடுங்க. அப்புறம் நல்லா குளிச்சு மறுபடியும் போடுங்க. ஒரு 2-3 தடவை நான் ஸ்டாப்பாக போட்டுங்க. அந்த ஆயில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த க்ரீம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு தீபாவளியா, எனக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க, அம்மா நல்லா இருக்குன்னு. இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உறுதிமொழி சேலஞ்ச், தெரியுமா? இது சூப்பர் கிரீம், என்னோட ரொம்ப பேர் வாங்குறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வாரமாக சரியான பிஸி. நான் டிக்டாக்ல அப்லோட் பண்ணவே இல்லை எதையுமே. சிலவங்க பிடிக்குது, சிலவங்க வேணான்றாங்க. அப்புறம் நான் வந்து யாருக்கு இஷ்டம் ரிவ்யூ கொடுக்குறாங்களோ நான் அதை எடுத்து போறேன். ஓகே ஐஷோ? ஓகேம்மா. கண்டிப்பா இது நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டினியூஸா பாய் பண்ணுவேன். நல்லா ஆயிடுவேன். சிவசக்தி மேல நம்பிக்கை வச்சு பாவி நல்லா ஆயிடுவேன். நெஞ்சிலாம் வருவேன். இப்போ நீ அத வெளியில இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே குட். ஓகேம்மா. ஹேப்பி தீபாவளி உங்களுக்கு. பிள்ளைங்க அதுக்கும். ஓகே. எனக்கு அனுப்பு சுகன்ட்டு சொல்லி போய் நேரம் உட்காந்து நான் கிளீன் செஞ்சிடறேன். ஓகே. ஃபேஷியல் கிரீமா நம்ம வந்து முதல்ல பிஃபோர் எடுத்துருக்கணும். ரொம்ப சிவந்துச்சுன்னா இல்ல, ஆனா இப்ப தெரியுது இந்த க்ரீம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்ப நான் வீடியோ கால்ல அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப அது தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த க்ரீம் போட்டு ப்ரிப்பேர் நான் அவர்கிட்ட இது ரொம்ப தெரியவே இல்லை வீடியோ கால்ல. உண்மையாலுமே இது நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்ப்பேன். கண்டிப்பா இது நல்லா ஆக்கிரும்னு நினைக்கிறேன். நல்லா ஆச்சுன்னா எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் திருநங்கை வர்க்கம் எல்லாருக்கிட்டையுமே இந்த க்ரீமை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், போட்டு பார்க்க சொல்லி. போடுறவங்க இருக்காங்க. ஓ இருக்காங்க. ஓகே ஓகே. ஓகேமா, பை பை. நம்ம முந்தியே பிடிச்சிருக்கணும். அதான் முதல்ல பிஃபோர் பிடிச்சிருக்கணும். சொல்லி பிஃபோவே பிடிச்சிருக்கணும். நான் அப்பதான் மக்களுக்கு தெரியும் பிஃபோர் என்ன ஆப்டர். ஆமா. அப்புறம் ஏன் பாருங்க, ஏன் பிடிக்கல
அதான் தெரியுது நம்மளுக்கு திடீர்னு தானே இது பண்ணுது. ஓகேடா. Okay. ஓகேம்மா. இந்தாங்கம்மா. இது